வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ராஜஸ்தான் மோதிய போட்டியில் மேட்ச் பிக்சிங் என்ன நடந்தது? வெடித்த திடீர் சர்ச்சை. அதாவது ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி மேட்ச் பிக்சிங் செய்ததாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தற்போது ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இது பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் மிக முக்கியமான போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி ஆடியது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிஎஸ்கே தோல்வியடைந்தால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும் என்ற நிலையும் இருந்தது. மேலும் இது தோனியின் சென்னை சேப்பாக்கத்தில் ஆடும் கடைசி போட்டியாக இருக்கலாம் என்பதால் இந்த போட்டியில் சிஎஸ்கே வெல்ல வேண்டும் என ரசிகர்கள் ஆவலுடன் இருந்தார்கள். இந்த போட்டியில் டாஸை வென்ற ராஜஸ்தான் அணி பேட்டிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. அந்த அணியானது 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஒவ்வொரு அணியும் மிக எளிதாக 200 ரன்களை எடுத்து வரும் நிலையில் ராஜஸ்தான் அணி ரன் குவிக்க வேண்டும் என்ற நோக்கமின்றி 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 141 ரன்களை மட்டுமே எடுத்திருப்பது சந்தேகத்தையும் கிளப்பி உள்ளதாக ரசிகர்கள் கூறி வராங்க. இதை சுட்டிக்காட்டி இந்த போட்டியில் மேட்ச் பிக்சிங் நடந்ததாக சர்ச்சையையும் கிளப்பியிருக்காங்க. இது பற்றி விமர்சகர்கள் கூறுகையில், இந்த போட்டி நடக்கும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் பிட்ச் பேட்டிங் செய்ய கடினமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் இரண்டுமே இணைந்து இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்காக விளையாடுவதாக குறிப்பிட்டு வராங்க. இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற அதிக வாய்ப்பு உள்ளது. எனவே அந்த அணியானது சிஎஸ்கே அணிக்கு விட்டுக் கொடுப்பதாக சிலர் குறிப்பிட்டு சர்ச்சையை கிளப்பி வராங்க. ஒரு காலத்தில் ஐபிஎல் தொடரில் 140 முதல் 180 ரன்கள் வரை எடுப்பதே சராசரி ஸ்கோராக இருந்தது. அதிலும் குறிப்பாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பல போட்டிகளில் 140 முதல் 160 ரன்கள் வரை மட்டுமே எடுக்கப்பட்டு இருந்தது. இப்போது சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய இந்த போட்டியில் அதே போன்ற கடினமான பிச்சு இருந்ததால் தான் போட்டியின் குறைவான ஸ்கோர் எடுக்கப்பட்டதாக முன்னாள் வீரர்களும் வர்ணனையில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை ராஜஸ்தான் அணி மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதாக கூறினால் இந்த போட்டியில் டாஸை வென்று அந்த அணியானது பேட்டிங்கை முதலில் தேர்வு செய்து இருக்காது. அதற்கு காரணம் முதலில் பேட்டிங் செய்யும் அணிக்கு பிச் சாதமாக இருக்கும் என போட்டிக்கு முன் கூறப்பட்டது. எனவே இந்த போட்டியில் மேட்ச் பிக்சிங் செய்யப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ராஜஸ்தான் அணி குறைவான ஸ்கோர் எடுத்ததை மட்டுமே வைத்து சிலர் பொய்யான தகவலை பரப்பி வருகிறார்கள். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.